புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் முன்னணி வகிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகிறதா கேள்வி எழுப்பிய அனுர ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை கொண்டாட தயாராகும் அனுர தெரிவு செய்யப்படவிருக்கும் அரசாங்கம் தொடர்பில் IMF வெளியிட்டுள்ள கருத்து. மலையாள மந்திரவாதியை வைத்து மாய வித்தை செய்யும் ஜனாதிபதி வேட்பாளர் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ள சஜித். ரணில் அறிவிப்பு. ராஜபக்சகளுக்கு பயந்த ரணில் எழுந்துள்ள விமர்சனம். குழந்தைகள் மற்றும் இளம்பெண்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. Numbers.lk என்ற நிறுவனம் இந்த கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 34.5% ஆதரவு காணப்படுவதாக எதிர்வு கூறப்படுகிறது. 32.4% ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க 2ஆம் இடத்தினை வகிப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு 31.5% ஆதரவு காணப்படுவதாக மேலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ஷ பெற்றுக் கொள்ளக்கூடிய வாக்குகள் தொடர்பில் இந்த நிறுவனம் சரியான எதிர்ப்பு கூறுகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தை விவாதத்திற்கு அழைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையை ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க நிராகரித்துள்ளார். மாறாக பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியை நேருக்கு நேர் விவாதம் நடத்த முன்வருமாறு அவர் புதிய சவாலை விடுத்துள்ளார். அம்பலாம்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் அந்த விவாதத்தில் இரண்டு கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான எந்தவொரு விடயத்தையும் விவாதிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். ஜனாதிபதி விக்ரமசிங்க மேடைகளிலே தொடர்ந்து தம்மிடம் கேள்விகளை முன்வைக்கிறார். இதனை அடுத்து தாம் அவருடன் பகிரங்க விவாதத்திற்கு சவால் விடுத்த போதும் அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் வரவேன் என்கின்றார். அவரின் கூற்றுப்படி சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகிறதா என்று எண்ண தோன்றுகிறது. எனவே இந்த விடயத்தில் ரணில் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுகிறார் என்று அன்றகுமார குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தனது வெற்றி உறுதியாக உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அடுத்து தனது அரசாங்கம் எவ்வாறு செயற்படும் என்ற வகையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார். இந்த நிலையில் மற்றவர்களை பாதிக்காத வகையில் தனது வெற்றி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தப் போவதாக அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி தனது தேர்தல் வெற்றி குறித்து கருத்து வெளியிட்டவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இனம் மதம் என்பது அரசியல் மேடையில் விற்கப்படும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களினால் தெரிவு செய்யப்படும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயார் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டியதொன்று என தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பிலான 3வது மீளாய்வு நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கொசா கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் எதிர்நோக்கிய மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான முயற்சியில் வென்றெடுக்கப்பட்ட விடயங்களை இலங்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்களிப்பு வரையறுக்கப்பட்டது எனவும் அரசாங்கத்துக்கும் கடன் கொடுநர்களுக்கும் இடையிலே பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமது வெற்றியை உறுதி செய்ய வேட்பாளர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரபலமான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மந்திர மாயங்களை செய்யும் மலையாள மந்திரவாதிகள் மூவரை இந்தியாவில் இருந்து அழைத்து வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரகசியமான பகுதியொன்று இதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய மந்திரவாதிகள் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு சிறப்பு ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். எதிர்வரும் 18ஆம் தேதி வரை வேட்பாளரின் முகத்தை யாரும் தொட அனுமதிக்க கூடாது என மந்திரவாதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசாநாயக்கவும் எனக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது எனவும் தன்னை தோற்கடிக்க நானும் அன்றகுமாரவும் தயாராகி வருகின்றோம் என்றும் சஜித் புலம்புகின்றார். ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையால் தான் இப்படி ஒப்பாரி வைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
கெஸ்பேவெலில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி ரணில் மேலும் உரையாற்றுகையில், இன்று அனுரவோடு நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வருகின்றார். வெறுப்பு என்ற போர்வையினூடாக அவர் அதிகாரத்தை பெற்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் அன்றகுமார் தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பிரபலமாக இல்லாவிட்டாலும் மக்களின் எதிர்காலத்துக்காக எப்போதும் உண்மையை மட்டுமே நான் கூறுகின்றேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களுக்கு பயந்து தன்னுடைய காலத்தை செலவழித்தவர் என அகில இலங்கை மகாசபை கட்சியின் தலைவர் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வெய் ஆப் மீடியா கற்கை நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தெளிவாகத்தான் இருந்தோம். ரணில் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார். முதலில் அவருடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தினோம். அப்போது அவர் நீங்கள் கூறுங்கள், எல்லாவற்றையும் செய்கிறேன் என்றார். அப்போது மாகாண சபைக்கு கீழ் இருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசின் கீழ் தேசிய பாடசாலைகளாகவும் வைத்தியசாலைகளையும் தேசிய வைத்தியசாலைகளாகவும் மாற்றியுள்ளனர். இதனை உடனடியாக மாகாணத்தின் கீழ் மாற்ற வேண்டும். இதற்கு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை. இதற்கு ஒரு உத்தரவாதம் வழங்கினால் சரி என்றோம். மேலும் கச்சேரிகளை ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுத்து மாற்ற முடியும் என்றோம். அதற்கும் உடன்படுவதாக அவர் தெரிவித்தார். செயற்கை உணவுகளை உண்பதால் சிறு குழந்தைகளில் அரிப்பு தோலெழுச்சி ஏற்படும் என கொழும்பு லேடி ரிச்வி சிறுவர் வைத்தியசாலையின் தோல் நோய் வைத்திய நிபுணர் ஸ்ரீ ஆனி சமரவீர தெரிவித்துள்ளார். உலக அடோபிக் எக்ஸிமா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டில் சுமார் 30% குழந்தைகள் கோட்டே எசிமா அல்லது எட்டோபிக் எசிமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வயது வந்தவர்களில் 10% பேருக்கு தோலழற்சி உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் மரபணு ரீதியாக பரவக்கூடியது மற்றும் குழந்தைகளில் ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு மற்றும் மூக்கு ஒழுகுதல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதாகவும் விளக்கமளித்துள்ளார்.